என்ன நினைச்சுக்கிறான்? பாத்தீங்களா, நாய் நரியெல்லாம் எனக்கு பயப்படுது அப்படிதாங்க நினைச்சு காலம் தள்ளிட்டு இருக்கிறோம். உண்மையா பொய்யாங்கிறேன். பாருங்க, இந்த நாயெல்லாம் ஒண்ணுக்கு 6 நாய் இருந்து எப்படி பயப்படுது பாருங்க. சொல்லுமா இல்லைங்களா? அது பயப்புள்ள உனக்கு உன் மேல பாயாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாததா? அதுல ஒரு நாய் பாஞ்சு விழுந்துச்சு, சோத்த போட்டு ஓடிடுவேன், கல்முனையில இருந்து அக்கறைப்பட்டு ஓடுவேன். என்ன சொல்றேன் விளங்கிங்க, காது திறந்து கேட்டு. அதனால மற்றவர்கள் என் பேர குற்றம் பிடிக்காம இருக்கட்டும். நண்பர்களே, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கும், என்னையும் பாதுகாக்கும், அகில உலக முஸ்லிம்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தாலா அல்லாஹ்ட்ட எப்பவும் துவா கேளும். யாரெல்லாம் நாங்க உனக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், உனக்கு மாறு செஞ்சிருக்கோம், நாங்க ஒத்துக்கிறோம். அல்ல அறியாமையினால செஞ்சு, நஃப்சு ஷைத்தானுக்கு வசப்பட்டு செஞ்சு, உனக்கு பாவம் செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு, உனக்கு மாறு செஞ்சு உன் மனசு சங்கடப்படுற நோக்கமே எங்களுக்கு இல்லை. எங்களை அறியாமை நிகழ்ந்தது பாவம், எங்களை மன்னிச்சிடல்ல. உனக்கு செய்த துரோகங்களுக்காக எதிரிகளை கொண்டு எங்களை தண்டிக்காத, பிறர்கிட்ட எங்களை சாட்டாதல்ல, பிற மக்களுக்கு முன்னாடி எங்களை கேவலப்படுத்தாதல்ல, நீ கேட்டுக்கல்ல. விளங்குச்சுங்களா? நான் சொன்ன உதாரணம் விளங்குச்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, என்ன நாய் பயப்படுது, நரி பயப்படு, ஒன்னும் பயப்படல. அவன் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் உன் மேல பாய விடாம. பாய விட்டா ஒரு செகண்ட் கல்முனையிலிருந்து நீ போய் அக்கறைப்பட்டு போய் நிற்ப. நான் இந்த ஊர் பேர் சொல்லாம அந்த ஊர் பேர் சொன்ன விளங்கிவீங்கிறதுக்காக சொல்லுவேன். அல்லாஹ் பாதுகாப்பான நண்பர்கள் பல கட்டங்கள் நடந்திருக்கு. நான் அதுக்காக அல்லாவுடைய வீட்டில் தான் சொன்னேன், நான் துவா செய்யறேன். அல்லாஹ் நான் எப்பவும் துவா செய்ய முரீதுகளுக்கு தெரியும். யா அல்லாஹ், உனக்கு தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறப்ப, நாங்க செஞ்ச குற்றங்குறைகளுக்கு எங்களை தண்டிக்க உனக்கு உரிமை இருக்கிறப்ப, ஆனாலும் ரப்பே உன்னிடத்துல நபியுடைய பொருட்டத்தை கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம். பாவிகளுக்கு கொண்டு தண்டிக்காது, காஃபிர்கள் கொண்டு தண்டிக்காது. இது நான் துவாவில் கேட்கறது பழக்கம். விளங்கிக்கிட்டீங்களா? அப்போ நீங்களும் இங்கே காஃபிர்கள் மற்றும் பாவிகளை கொண்டு கேவலப்படுத்தக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைச்சா நீ அல்லாஹ் கொஞ்சம் கட்டுப்பட்டு மரியாதை செய்யுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மரியாதை செய், குர்ஆனுக்கு மரியாதை செய், மார்க்கத்துக்கு மரியாதை செய், உலமாக்களுக்கு மரியாதை செய், உனக்கு மரியாதை செய். அல்லாஹ் காத்து. யாரையும் மதிக்க மாட்டோம், தருதலைகளாக நடப்போம், மனம் போன போக்குப்படி நடப்போம், ஷைத்தானுக்கு பின் அடிச்சு விட்டு நடப்போம். அன்பர்களே, அதற்கு பிறகு தண்டனை. நான் அதை விரிவா சொல்ல பிரியப்படைகிறேன். நபியவர்களும் சஹாபாக்களும் இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை ஹயாத்தாக்கி இதை நம்ம இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க. எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிகளை விதவையாக்கி விட்டாங்க, எத்தனை சஹாபாக்களுடைய பிள்ளைகள் எத்தீமா போனாங்க. கருவை இலைகளை திண்டி என்ன அவர்கள் ஆடுகளை போல புழுக்கை போட்டார்கள் வந்திருக்கு. பட்னி பசியா கலந்தார்களே, வயிற்றுல கல்லை கட்டினார்களே, காலமெல்லாம் அல்லும் பகலும் இரவும் பகலும் இந்த இதனை ஹயாத்தாக்குவதற்கென்றே உழைத்தார்களே. அவர்கள் உழைத்த அந்த உழைப்பை நீ தீன பரத்தாம போனாலும் சேர்த்தான், தீன அழிக்காம இருந்து கேட்டு உன் கையால தீன அழிக்கிறது. வேற என்ன? மார்க்கத்துக்கு விரோதமா நீ செய்யறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தை நீ மதிக்க இல்லை, நீயே இஸ்லாத்தை அழிக்கிற. இஸ் கருக்கு ஆகு லங்கை கரக்கே சிராக சே. ஒரு கவிஞர் சொன்னார், இந்த வீட்டுக்கு தீ பத்தனது வீட்டு விளக்க கொண்டது. இன்றைக்கு பெருமானாருடைய ரிவாயத்தினை பார்த்து தமிழ் புத்தகத்தில் பார்த்து முன்னா கரிம்பனி ஒரு காலம் வரும், அன்று இந்த இஸ்லாத்துக்கு விரோதிகள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருப்பார்கள். நண்பர்களே, இடி தாங்கின்னு கேள்விப்பட்டதில்லை? இடி தாங்கி கட்டடங்களை மேல எப்படி வச்சிருப்பான். நாம் யார்? அந்த மகான் சொன்னபடி பெயர் தாங்கி, அரபியில பெயர் தாங்கியவர். அரபி பேரும் உச்சரிக்க தெரியாது, அரபி பேரையும் உச்சரிக்க தெரியாது. ஏன்னா உனக்கு அரபியும் தெரியாது. பேர் வைக்கிறது ஆலிம் ஷாவை கேட்டும் வைக்கிறது, இஷ்டப்படி வைக்கிறது, கடைசியில் உச்சரிக்க தெரியல. பாஸ்போர்ட் எடுத்துட்டு கை செய்தப்படும், பாஸ்போர்ட் எடுத்துட்டு கை செய்தப்படும். பேரை பார்த்தா காலத்துக்கு மாற்ற முடியாம. அன்பர்களை, பேர்கள் அழகான பேர்களை வைங்க, கேட்டு வைங்க, உலமாக்களை கேட்டு வைங்க. இதுக்கு வரையா அலிம்ஷாவை கூப்பிடுது, இதுவரையா அவரை கேட்குறது, எங்களுக்கு தெரியாத பேர், அரபி உச்சரிப்பே தெரியல, பேர் எப்படி வைப்பீங்க? சரி, அது சொல்ல உதாரணம் இல்லை, சில பேர்கள் அப்படி ரொம்ப மாற்றமா இருக்கு. அதனால அருவருப்பாகவும் இருக்கு, சங்கடமாகவும் இருக்கு. ஹாசிலுக்கெல்லாம் இஸ்லாம் என்று சொன்ன நண்பர்கள் வெறும் பேர் மாத்திர சடங்குக்கு பேர் இஸ்லாம். நீ இன்னைக்கு விளங்கி, ஏன்னா பெருமானார் அரபு நாட்டில் அதாவது தவறான பேர் வச்சவர்கள் எல்லாம் அரபியில ஒரு பேர் வச்சுட்டு போ, உனக்கு பேர் அரபியில வச்சாச்சு அப்படி சொன்னாங்களா? இன்று உன் வாழ்க்கையின் சர்வாக சம்சங்களை நீ பார்க்கிறது, நீ பேசுறது, நீ சிரிக்கிறது, நீ அழுவுறது, நீ தும்முறது, நீ இஸ்திஞ்சாவுக்கு இருக்கிறது, நீ மலம் கழிக்கிறது, நீ கழுகிறது, நீ மனைவியை நிக்கா செய்யறது, நீ வாழ்க்கை நடத்துறது, விவசாயம் செய்வது, வியாபாரம் செய்வது, வாழ்க்கையினுடைய சர்வ துறைகளிலும் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம் மனம் போன போக்குப்படி செய்த செயல்களை விட்டு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதற்கு பேர் இஸ்லாம். இஸ்லாமுக்கு அர்த்தம் மான்னா ஒரு இதாத்கா. கேட்டோம் வழிபட்டோம், சமயானா வாத்தான, கேட்டோம் வழிபட்டோம், அதுல சுயபுத்திக்கு வேலை இல்லை. இப்ப குயூத்தி எடுக்கலாம். ஒரு மனுஷன் சொன்னேன், ஏண்டா இந்த தங்க மோதிரம் உனக்கு என்னத்துக்கு? உனக்கு அல்லாஹ் காசு கொடுத்துருக்க காமிக்கிறியா? ஏன்னா ரெண்டாவது என்கிட்ட பேசும்போதே மைனர் செயின் வடகயிறு மொத்தத்தில்
அவர் பூணூல் போட்டுக்க, நான் என்ன பொண்ணு போட்டுக்கிறாங்க, இவன் ஒரு பூணூல் இப்படி போட்டுட்டு காமிக்கிறாள். என்னான்னு கேட்டாள், இது என்ன கயிறுங்கன்னு கேட்டேன். மஞ்சள் கயிறு. என்ன அது பார்த்தாலே தெரிய தக தகான்னு தங்கணும். ஏமா பெருமானார் தான் அது பெண் மக்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறாங்க, ஆண் மக்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க, ஆம்பளைகளுக்கு அது ஹராம் ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. நீ ஒன்னு அலங்கரிச்சுக்க, சந்தோஷமா அலங்கரிச்சு, அல்ல அலங்காரத்தை தடுக்க இல்லை. குல் மன் ஹர்ரம ஸீனத் அல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிபாதி, அடியார்களுக்காக அல்லாஹ் படைச்ச ஜீனத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிது. அல்லாஹ் என்ன சொல்றான், நானும் என்னுடைய நபியும் சொன்னபடி அலங்கரிச்சுக்க. பை டெட்ரக்ஸ் கெஜம் 100 ரூபா. டெட்ரக்ஸ் ஒரு கெஜம் எவ்வளவுங்க? 100 ரூபா. பட்டு 25 ரூபாய்க்கு விற்கிது. பட்டு துணி 25 ரூபாய்க்கு மலிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இப்ப 25 ரூபா பட்டு தான் உனக்கு ஹராம், 100 ரூபா டெட்ரக்ஸ் நீ போட்டுக்கலாம். விலையால பேச்சு இல்லைங்க. அல்லாஹ் சொல்லி என்ன சொன்னாங்களா, விளங்குச்சுங்களா? சந்தோஷமா செய்யலாம்ல, அப்படி செய்யறாங்களா? நான் அவனை கேட்டேன், ஏன்பா இது உனக்குன்னு. அப்ப வியாக்கியானம் செய்யறான் என்கிட்டவன், உங்களுக்கு இதனுடைய தாத்பரியம் தெரியாது ஹஸ்ரத், உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. நிய்யத்தை பொறுத்து தான் இருக்கு எல்லாம். அல்லாஹ் கிட்ட நிய்யத்தை பொறுத்து இருக்கு. பாவம் செய்யற நிய்யத்தோட இந்த தங்க மோதிரம் போட்டா தான் பாவம். எனக்கு வியாக்கியானம் செஞ்சான். சொல்லுங்க உங்களுடைய இந்த உயர்ந்த நோக்கம், நீங்க என்ன நோக்கத்துக்காக போட்டு, எந்த நன்மையான நோக்கத்துக்கு போட்டுக்கிறீங்க? அப்ப அவன் சொன்னா, ஹஸ்ரத் நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, 500 1000 பையில வச்சிருக்கீங்க ஜேபில், பஸ் ஏறும்போது பிட் பாக்கெட் தட்டி விட்டான், என்ன செய்வீங்க? உடனே எங்க உயரமா முனாரா தெரியுதுன்னு பாக்க, அனுபவம் விளைக்கிறான். உடனே எங்க முனாரா உயரமா தெரியுதுன்னு பாப்பீங்க. எப்படி இருந்தாலும் முனாரா உயரமா கட்டியிருப்பாங்க பள்ளி, அங்கே போயிடுவீங்க. லோஹரோ மகரிபோ எந்த வக்து மாட்டிச்சு தொழுதுவீங்க. தொழுதுக்கு பிறகு சகோதரர்களை இருந்து போங்க, ஒரு 10 நிமிஷம் பயான் செய்யறேன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் உட்காந்துருவாங்க. பயான கொஞ்ச நேரம் அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லுவீங்க. அடுத்தாப்புல பிட் பாக்கெட் போன கதையை சொல்லுவீங்க. இந்த மாதிரி நான் ஊருக்கு போய் சேர முடியாம சண்டாள பேல நடுப்புற மணிப்பரிசு அடிச்சுட்டானு, இப்ப நான் எப்படிங்க ஊருக்கு போய் சேருன்னு சொல்றீங்க? மணிப்பரிசுல போனது 300, வசூலானது 900. அவன் எனக்கு சொல்றான் 300 ரூபா தான் போயிருக்கும், நீங்க போய் பயான் செஞ்ச உடனே பயானை கேட்டு ரசிச்சு 900 ரூபா கொடுத்துருவான், அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன் மணிப்பரிசு போயிட்டா நான் எங்க சந்தில நின்று அழுவேன்? அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இந்த மோதிரம் ஓதவும் அதுக்காக வச்சிருக்கிற இடம். ஓஹோ, அப்ப இது ரசூலுல்லாவுக்கு வழங்க இல்லை, இந்த விளக்கம் உங்களுக்கு வந்து சில பேர் அப்படி மார்க்கத்தில் வியாக்கியானம் செய்யறான். ஒரு சண்டாளம் சொன்னா அது குடிக்கிறது நீயத்தை பொறுத்து இருக்கு. குடிக்கிறது மூத்திரம் அது நீயத்து வரை சொல்றாங்க. சாராயம் குடிக்கிறாங்க நீயத்து, அதாவது சரீர சுகத்தை கருதி, அது ஒரு அளவோட குடிச்சோம், அளவுக்கு மேல குடிச்சு புத்தி பேதலிச்சு தெருவெல்லாம் ஒலாத்தர் மாதிரி வரக்கூடாது. விளங்குச்சுங்களா? வியாக்கியானம் செய்யறான். இந்த மாதிரி வியாக்கியானிகள் ஜாஸ்தியா போனதுனால மார்க்கத்துல தக்குவா எடுக்கும். நண்பர்களே, அப்படி அப்படியே பயப்படுது. அல்லாஹு தாலா சஹாபாக்கள் காலத்துல ஒரு காலம் ஹலாலாவே இருந்துச்சு. மதுபானங்களை அருந்தி கொண்டு தொழுகக்கூடிய காலம் ஆரம்ப காலமாக இருந்துச்சு. ஆனா அதனால தொழுகையில பல விபரீதங்கள் வந்துச்சு. வித்தியாசமெல்லாம் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. லா தாபுதுன்னு ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. லா தாபுது, விளங்குச்சுங்களா? வாசங்களை மாத்தி மாத்தி ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களே ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ் பார்த்து இதை ஹராம் ஆகிட்டா நாம் விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். ஹராமாக்குன்னு அன்று மதீனாவில் அவர்கள் எப்படி தக்குவா செஞ்சாங்க? முன்னோர்களான முஸ்லிம்கள் யார் அந்த சாராயத்தை மதுபானத்தின் வாயில் மிடக்கு வாங்கியிருந்தார்களோ, மிடர் ஹராம் என்று பறைசாட்டப்பட்டுச்சு. அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் மதுபானங்கள். விளங்குச்சுங்களா? வாயில் வாங்கியவர்கள் கீழே துப்பி விட்டார்கள். இப்பதானே ஹராம்னு சத்தம் வந்திருக்கு, இது வாயில தானே இருக்கு, முழுங்கிலான்னு முழுங்க இல்லை. அவங்க தக்குவா பார்த்து. விளங்குச்சுங்களா? அதே மாதிரி யாரு அந்த கலையங்களை கையில எடுத்தார்களோ அப்படியே போட்டு உடைச்சிட்டாங்க. அல்லாஹ் ஹராம் ஆகிட்டா இனிமே குடிக்கல. யார் அந்த சாராய வியாபாரிகளாக இருந்து பெரும் பெரும் பீப்பாய்களை அடக்கி வச்சிருந்தாங்களோ, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டுக்கல, யார சொல்ல லட்சக்கணக்கான தீனார் திரகம் போட்டுட்டோம், திடீர்னு நீங்க ஹராம் ஆக்கிட்டீங்க, இவ்வளவு காசு நஷ்டமா போயிடும், இந்த ஒரு தடவை வித்துக்கிறோம் அப்புறம் நாங்க நிறுத்திக்கிறோம் சொல்ல இல்லை. நாம சொல்ற மாதிரி அந்த நிமிஷம் அந்த பீப்பாய்களை தொடர்ந்து மதீனாவில் ஊத்தி. அதனால மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் சேரும் சகதியாக போச்சு. சிலர் சொல்றாங்க சாராய ஆறு ஓடிச்சுட்டு. நண்பர்களே, அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அவர்கள் அடிபடும் பொழுது பத்ர் யுத்தத்தில் மலாயிக்மார்களை அனுப்பிச்சாங்க. உன்னையும் என்னையும் அறுக்கும் பொழுது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற அல்லாஹ் தஆலா, நீ இஸ்லாத்தை அழிக்கிறவன் கையால உன்னை நான் வாழ வைக்கணும். இவன் அப்பதான் கேட்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் நீ எங்க போயிட்டு பாறையங்களை எப்படி அடிக்கிறான் உதைக்கிறான், நீ எங்க இருக்கிறல்ல? நான் இருந்தேனே, இத்தனை நாளா கண்ணு தெரியலையா, இப்பதான் தெரியுதான்னு கேட்கிறான். நண்பர்களே, நீ கொஞ்சம் முந்திய அல்லாஹ் வளர்ச்சி, அல்லாஹ் கூப்பிட்டு. நண்பர்களே, நான் அதிகமா சொல்ல விரும்ப இல்லை, எனக்கும் சிரமம் உங்களுக்கும் சிரமம். நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் இது ஆரம்பிச்ச உடனே தங்க முதல்ல ஆரம்பிச்சோன்னா 2 பேர் தாடி சிறைக்கிறது 2 பேர். ஏன்னா இதெல்லாம் கேட்க சமுதாயம் தயாராகவே இல்லை. இது எல்லாம் விட்டு வேற ஏதாச்சும் 2 கிஸ்ஸா சொல்லுங்க, 2 அவுலியா கிஸ்ஸா சொல்லுங்க, 2 நபிமார்கள் கிஸ்ஸா சொல்லுங்க, எங்களை யாரையும் பாதிக்காத மாதிரி சட்டம் சொல்லுங்க. நண்பர்களே, புறவோடி போச்சு. இன்னும் தௌபா செய்யுங்க, அல்லாஹ் பக்கம் திரும்பிருங்க, பரிபூர்ண முஸ்லீமாக மாத்திங்க. எல்லா அம்சங்களையும்
இப்ப நான் வெறும் தாடி பிரச்சனைக்கு சொல்ல வந்து சில பேர் தாடி ஏன்னா மனுஷன் வாயால கட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அவன் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டான், பாவத்தை செய்யறது கூட விட்டுவான். அல்லாவும் ரசூலும் ஹராமாக்குனது ஹலால்னு சாதிச்சா காஃபிரா போடுவான். மறுபடியும் கலிமா சொல்லி கொடுக்கணும் சைத்தானுக்கு, விளங்குச்சுங்களா? அல்லாவும் ரசூலும் முந்தைய சொன்ன ஹலாலாக்குனது ஹராமாக்கணும், அல்லாவும் ரசூலும் ஹராமாக்குனது ஹலால்னாலும் காஃபிரா போடுவோம். அல்லாஹ் ரசூல் ஹலாலாக்குனது ஹராம்னு சொன்னாலும் குஃப்ரை வருத்தி வைக்கும். அசல் தவறுகளை நான் கேட்டுக்கேன். ஹராமாக்குனது ஹலால்னு சொன்னா என்ன ஆகும்? பின்ன அவ்வளவு பெரிய பாவம் என்னத்துக்கு நமக்கு? அப்ப சில பேர் வாயால செய்யறாங்க. ஒரு ஆள்கிட்ட தாடி சேர்க்கிறத பத்தி பயான்ல சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கேட்கிறான், நீங்க என்ன அதை இவ்வளவு பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு அதுலயே இருக்கிறீங்க, என்ன தாடியிலேவா இஸ்லாம் ஈமான் தொங்குதுன்னா? ஈமான் இஸ்லாம்ல தாடியிலேவா தொங்குதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னத்துக்குப்பா ஈமானோட சாவறதுக்கு பாரு. நான் ரசூலுல்லாஹ் சொன்னது சொன்னேன். எங்க அத்தா விட்டு செய்தியா உங்க அத்தா விட்டு செய்தியா? முகமது ரசூலுல்லாஹ் தீன சொன்னேன். நீ இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்க தான் போறேன். எவ்வளவு நாளைக்கு சிறச்சி வெற்றி கண்டவனை சொல்லு, நான் பாக்குறேன். சிறச்சி வெற்றி கண்டவனை சொல்லி தொப்பி தூக்கி வச்சிடறேன். இன்னைக்கு சிறைக்கிறான், 7 o'clock போட்டு சிறைக்கிறான், 7 மணி கரெக்டா விளங்குச்சுட்டா. மறுநாள் சாயந்தரம் பார்த்தா பிரஷ் மாதிரி இருக்கு, சொர சொரன்னு வந்துருதாயிட்டீங்களா? சிறைச்சி வெற்றி கண்டவன் யாரு? என்ன படு தோல்வி, என்னத்துக்கு தோல்வியை ஒத்துக்குவேன், பேசாம விட்டுட்டு போய் வம்ப விட்ட போறேன். மறுபடியும் சிறைக்கும். அவன் என்ன நினைக்கிறான்? ரொம்ப பேர் தாய்மார்களுக்கு வேலை காலையில சரியார் ஃபஜர் தொழுதான், சட்டியை கழுவணும், பானையை கழுவணும், அடுப்பை மூட்டணும், டீ போடணும், மாப்பிள்ளை கூட கவனிக்கணும். ஆம்பளைக்கு என்ன வேலை இருக்கு? அதனால அவ அந்த வேலையை பார்க்கணும், அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிறான்னு சிரிச்சு. அப்போ வந்து 7 ஃபஜர் தொழுத பிறகு உனக்கு சிறைக்க ஒரு வேலை கொடுத்துருக்கிறான்னு நினைக்கிறேன். நண்பர்களே, பயப்படுங்க அல்லாவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் ஹயாத்தாக்குங்க, பகிரங்கமா காட்டுவோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒரு சீக்கியம் நிக்கிறான், நீ உலக என்ன வெறுத்தாலும் சர்த்தான், நான் சீக்கியம் தான் நிக்கிறான். அவன் தலப்பா உடையில, அவன் சிண்ட உடையில, நீ எல்லாத்தையும் உடந்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வயலாக்கி சொல்ல கேட்டு 1000 முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சபையில ஒரு சாய்வு போடுவான். முஸ்லீம் அல்லாதவர்கள் 1000 பேர் சாப்பிடுற இடத்துல ஒரு விருந்தாளியா முஸ்லீம் போடுவான். அவன் எல்லாரும் அப்படி தூக்கி குடிப்பான். இவன் போன சாய்வு அவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக தூக்கி குடிப்பான். நீ 1000 பேர் விருந்து சாப்பிடுற இடத்துல அவன் தான். நீ கவ்வி சாப்பிட்டா சாப்பிட மாட்டான். நீ 1,00,000 பேர் கவ்வி சாப்பிட்டாலும் சார் நான் தான் யானு காமிச்சிருவான். ஆனா முளத்துக்கு முளம், ஜானுக்கு ஜான், பிற ஜாதி நீ தான் பின்பற்றுவேன். சீக்கிரம் நீ விட்டு கொடுப்பேன், விட்டு கொடுத்து. அந்த புத்தி நம்மள்ட்ட இருக்கா இல்லைங்களா? இருக்கு. எல்லாரும் இப்ப ரொம்ப பேசுறோம், பெருந்தன்மையா விட்டு சிலதை விட்டு கொடுத்துட வேண்டியதான். அது எப்போ உனக்கு வேணாலும் எப்போ சொல்ல, உனக்கு எதிர்ப்பு எங்க இருக்கு? நண்பர்களே, யாராச்சும் எதிர்த்தாங்களா? நீயா தான் விடுறது. இஸ்லாமிய எந்த சம்பிரதாயத்தை யார் தடுத்தா ஒண்ணு வேணாம்னு நீங்க சொன்னாங்க. அப்போ நாம ஒரு பலகீன கட்டத்தில் மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்குவோம், நமக்கு பிடிக்காட்டி விட்டுருவோம். அது அரகு ஆத்துல ஒரு காலம் சேர்த்துல அப்படி வேணாங்க. நீ பூரண முஸ்லீமாக போயிடுது. மறுபடியும் என்னத்துக்கு? அல்லாவுக்கு வழிபட வந்தது அப்புறம் சைத்தானுக்கு கொஞ்சம் என்னத்துக்கு வழிபட்டு ஒரு பாட பரிபூர்ணமா அல்லாவுடைய அடிமையாயிரு, சைத்தானுடைய அடிமையா என்னத்துக்கு இருக்கு? 2 பேருக்கு பெஞ்சாதியா இருக்கலாமா ஏக காலத்துல? முடியுமா? இதே முடியாதுன்னு சொன்னா 2 பேருக்கு அடிமையா எப்படி இருப்பேன்? ஒண்ணு அல்லாவுக்கு அடிமையா இருக்கு, சைத்தானுக்கு அடிமையா இருக்கு. அமையும் சமயம் சைத்தான் பேச்சு கேட்டுட்டா உடனே அல்லா எடுத்து மன்னிப்பு கேட்டு, அல்லாஹ் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். யாருல சைத்தான் பேச்சு கேட்டுறப்ப மன்னிச்சிரு அல்லா, பாவியான அடியான நீ மன்னிக்காட்டி நான் கெட்டுவிடும் இது சொல்லி மன்னிப்பு தேடிக்க அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு செஞ்சாலும் சேர்த்தான். இப்ப நான் அதை சொன்னா நீங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்காக நானும் கொஞ்சம் அதை அமைக்க சொல்றேன். அல்லாஹ் கருணை கடல், ரொம்ப தயாளு. அல்லாஹ் அவன் எல்லாரையும் தண்டிக்கணுங்கிற நோக்கம் உள்ளவன். எவ்வளவு முடியுமோ மன்னிக்கிறதுக்கு தான் சான்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் நீ ஒரு நல்லது செய்ய மாட்டியா மன்னிச்சு விட்டுலான்னு தான் அல்ல பார்க்க. நண்பர்களே, நீங்க அந்த மாதிரி செய்யுங்க, நற்காரியங்களை ஆரம்பிச்சுங்க. ஹஸரத் அவர்களுடைய ஆரம்ப பயான் இறை அச்சம் அதை உண்டாக்கு கல்வியில் உலகமெல்லாம் உங்களுக்கு பயப்படும். நீ அல்லாஹ் வச்சுக்கிட்டு உலாத்த ஆரம்பிச்சு அல்லாஹ் ரசூலை திருப்திப்படும். அவன் ஈமான் இஸ்லாம் எங்க தொங்குதுங்கிறான்? தாடியிலேயே தொங்குதுன்னு கேட்டான். நான் மைக் இல்லைங்களா, மைக் ஆஃப். நான் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் திருமணம் ஆச்சுங்களான்னு கேட்டேன். ஆயிடுச்சுங்களே, 2 குழந்தை இருக்குன்றார். திருமணம் என்ன உங்க பெஞ்சாதி கூந்தல்லையா தொங்குது? ஏண்டா கம்நாடி பேரு பெஞ்சாதி கூந்தல்லையா திருமணம் தொங்குது? என்ன ஈமான் இஸ்லாம் தாடியில தொங்குதா? அதனால எடுத்துட்டேங்கிறான். திருமணம் என்ன கூந்தல்லையா தொங்குது? ஏன் வழுக்க சிறைச்சு போட்டு தலைமாட்டில் போட்டா நீ தடவிட்டே இருக்க, ஈயம் பூச்சின கலை பூச்சின பான மாதிரி இருக்கும். அது எப்படிங்க அது ஹராம் ஆச்சேன்னா? மானம் கட்ட பேரு அவளுக்கு அது ஹராம், உனக்கு இது ஹராம். உனக்கு மான ரோஷம் இல்லை, சிறைச்சுக்கிட்டாலே ஆலி உலமாக்கள் நீ இன்னைக்கு வைக்கல நாளைக்கு வச்சுட்டு போற, ஒரு நாளில ஒரு நாள் வச்சுக்க போற, சொல்றவங்களை எல்லாத்துக்கும் ஏற்று பேசுறேன். அதுக்காக சொல்ல வர்றேன். சில பேர் வாயால கட்ட கழுது இருக்கு, அவன் அந்த பாவத்தை செய்ய மாட்டான், பரவாயில்லைங்க நல்லா சிறைக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்னத்துக்கு சொல்ற? நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு செஞ்சுட்டு போ. நீ சிறைச்சி என்னைக்கு ஜெயிச்சு அதை சொல்லு.
ரொம்ப பேர் கடைசியில படுதோல்வி கண்டு ஹஜ்ரத் நீங்க சொன்னது உண்மையா இருக்கு, வீணா ஒரு பிளேடு செலவு, காலையில் அரை மணி நேரம் செலவு, இந்த வம்பே வேணா நான் விட்டுட்டேன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காக விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக விட்டேன்னு சொன்னா அந்த நன்மை கிடைக்கும். இப்ப நீ விட்டது பிளேடு செலவு மிச்சப்படுத்த விட்டுருக்கிற, சுன்னத்தை வச்ச நீயத்தின் பேர்ல இருக்கு, நீ தானே முந்தி சொன்னேன் இன்னமல்லாமலும் பின்னியாத். அதனால நண்பர்களே, சிங்கங்களை போல இருக்கு, எங்கேயும் உங்களோட முஸ்லிம்களா காட்டுங்க. சில பேர் இல்லைங்க, ஒரு ஆள் என்கிட்ட வந்தார், எனக்கே யதார்த்தமா சலாம் சொல்றதுக்கு பயமா போச்சு, எந்த அடையாளமும் இல்லை, வெளிப்படையான அடையாளம் எதுவும் இல்லைங்க சலாம் சொல்றதுக்கு. அவன் அதுக்கு தோதா, ஏன் ஹஜ்ரத் என்ன சாஹிப்னு சொல்ல முடியுமா? எந்த முட்டா பைய சொல்லுவான், எவன் சொல்லுவான்? சுத்த பழையாச்சு பேர் கொண்டு எவன் சொல்லுவான் சாஹிப்னு? விளங்குச்சுங்களா? அவன் அந்த மாதிரி வெட்டி கட்டி அந்த மாதிரி ஒன்று போட்டு அவன் டிப் டாப்பா செஞ்சு அரை உள்ளா உள்ள அப்படி சொல்ல முடியாது. அவன் பெருமை வேற பேசுறான், என்ன சொல்ல முடியுங்களா சாஹிப்னு சொல்லு, எவன் சொல்லுவாங்க ஒன்று சாஹிப்னு? விளங்குச்சுங்களா? அதுல பெருமை வேற. என்ன ஆகும்? குழியில வச்ச உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாண்டு பார்ப்பாங்க. முன்கர் நக்கீர் முன்கர் நக்கீர் வந்து திறந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா பார்க்க, யஹூதி நஸாரா மாதிரி படுத்து கிடந்தா. ஆக அன்பர்கள், அதையே நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு நான் தாடி பிரியனும் கூட, ஏன்னா தாடி இல்லாத ஆள்கிட்ட நான் அதிகமாக பேசுறதும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஏன்னா வந்ததுலேருந்து நீங்க முகத்தை தூக்கி பேச மாட்டேங்கிறீங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களாண்டார். இல்லைங்க, ஆண்களா இருந்தா முகத்தை பார்த்து பேசலாம், நான் பெண்கள்கிட்ட முகத்தை பார்த்து பேசுறது இல்லைன்னு. ஏன் நல்லா பாருங்க, நான் புடவையா கட்டிட்டு வந்திருக்கிறேன், அது பார்க்க வேண்டியது இல்லைங்களே, முகத்தை பார்த்தா நல்லா தெரியுதுங்களே. விளங்குச்சுங்களா? தெரியலீங்களா? தலைவாணியில தம்பதிகள் தலை வச்சா ஒரு ஆணு ஒரு பொண்ணு இருக்கும், சுட்டு சுரைச்ச ஆட்டு தலை மாதிரி வழுக்க சிரைச்சு படுத்து கிடக்குறேன். நான் இதெல்லாம் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எப்படியாச்சும் ரோஷம் அப்படின்னு பாக்குறேன். சூழ்நிலை சரியில்லை, ஈமான அல்லாவுக்காக தக்குவா செய்யுங்க, எனக்காக செய்வேன். அல்லாவுக்கு பயப்படு, மார்க்கத்தை ஹயாத்தாக்கு, ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற இஸ்லாத்தை ஹயாத்தா. எப்போ வைக்கிறது? இப்போ வைக்காம தாடி குடியில போய் அவ கபர்ல போய் இங்கே வச்சுக்கிட்டு போங்க. இந்த பக்கம் அப்படி திரும்புறேன், பார்த்தா சிங்கங்கள் எல்லாம் தாடிமயமா இருக்கு. அதனால இப்பதான் ஏமாத்துற தாடிகள்லாம் கிளம்பிருங்களே. சில பேர் கசா தாடி, சில பேர் ஒரு 5-6 ஈ உட்காந்து, எப்படியோ கொஞ்சம். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி படிப்படியா போய் இப்ப பெரிய எல்லாரும் வைக்கும் போது ஆலிம் தாடி என்ன தாடி மாதிரி வச்சுங்கன்னு சொல்லல. நான் சின்னதா ஒரு 40 இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கேன், அந்த முகத்துக்கும் வெள்ளைய சேகத்த முகத்துக்கும் அந்த தாடிக்கு பார்த்தா மேகங்களை கிழிச்சுக்கிட்டு நிலவு வர்ற மாதிரி தெரியும். அவர் பார்த்து எனக்கு சானந்தமா இருக்கு. அங்கே ஒரு பெரியவங்க உட்காந்து இருக்கிறாங்க 70 வயசு, அவங்களுடைய முகத்தை பார்க்குற தாடியை பார்க்குற சிங்கம் மாதிரி. ஆண் பிள்ளை சிங்கம், ஆண் பிள்ளை சிங்கங்கிறாங்க, தெரியுங்களா அது என்னான்னு? இதை வச்சுதாங்க சொல்றது. சிங்கத்துக்கு இங்க முடி இருக்கும். இப்ப சிங்கத்தை நேர்ல பார்க்காட்டி படத்துல பார்த்துருப்பீங்களா, சிங்கத்துக்கு இங்க முடி இருக்கும், பூனைக்கு இங்க இருக்கும். பூனை எந்த சந்தல நுழைஞ்சாலும் முயசை அடிக்குதான்னு முந்தி பார்த்துக்கோ, அதுக்காக இங்கே வச்சு விட்டாங்க. நீ அதை வச்சிருக்கிற சிங்கத்துக்குள்ள அடையாளம் எடுத்துக்கிட்டு சிங்கம் போய் அசிங்கமா போச்சு. அல்லாஹ் பார்த்து பாதுகாப்பானாங்க. நபியுடைய எல்லா சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பேச்சு